நேத்து விஜய் மாநாடு நடத்துறாரா? நிறைய பேர் யாராவது விஜய் ரசிகர் இருந்தா தயவு செய்து நான் சொல்ற விஷயத்துல கோவப்படாம உள்வாங்கி பாருங்க. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடினாரு. அப்படி பிறந்த நாள் கொண்டாடும் போது விஜய் மேல உண்மையிலேயே அன்பும் பற்றும் என் வெறியும் கொண்ட ரசிகர்கள் அவர் வீட்டு வாசல்ல போய் ஆயிரக்கணக்கான பேர் நின்னான். ஆனா விஜய் என்ன பண்ணாரு? காரை அந்த கண்ணாடி கூட திறக்காம டோரை போட்டுக்கிட்டு ஏசியை போட்டு நேரா திரிஷா வீட்டுக்கு போயிட்டாரு. திரிஷாவோட நாய கையில தூக்கி கொஞ்சினாரு விஜய். திரிஷாவோட நாய கையில தூக்கி கொஞ்சினாரு. நேற்று மாநாடுல விஜய பாக்கணும்னு அவர் ரேம்ப் வாக் நடத்துறாரு. அது மேல ஏறினவன் யாரு? அவர் தொண்டன் தானே. அவருக்காக சொந்த காசை போட்டு, அவருக்காக பேனர் வச்சு, அவருக்காக பஸ் பிடிச்சு, அவருக்காக கட்டு சொத்தை கட்டிட்டு என் தலைவனை தொட்டு பாத்திர மாட்டாலும் மேல ஏறி தொட வந்தவனை பவுன்சர்கள் வச்சு தூக்கி வீசுற காணொலிகள் இருக்குது. ஒரு தலைவன் செய்கிற செயலாது. தன்னை நம்பி வந்து தொண்ட நீ என்ன கொடுத்து வச்சிருக்கியா? நீ லட்சமா கொடுத்திருக்கியா? கோடி கோடியா கொடுத்திருக்கியா? அவன் காசு கொடுத்து நீ வாழ்ந்திருப்பியா? நான் உனக்கு கேட்கிறேன். நாளைய தீர்ப்புல நாய் நக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி விஜய்க்கு. அந்த விஜய் இன்னைக்கு ராம்பாக் வந்து நாய் சீண்டி இருக்குமா? விஜய நாய் சீண்டி இருக்குமா? 50 படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிருக்கீங்க. 60 படங்கள் மேல நீங்க நடிச்சிருக்கீங்க. யாரால நீங்க சூப்பர் ஸ்டார்? 300 கோடி 400 கோடி காசு வாங்குறாரு. யாரால அவரு? சாதாரண கூலி வேலைக்கு போறவன், கொளுத்து வேலைக்கு போறவன், ஆட்டோ ஓட்டுறவன், கட்டணம் கட்டுறவன், இவன் கொடுக்குற காசு 1000 ரூபாய் டிக்கெட். 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? இவர் ஊழலை இல்லாம பண்ணிட்டு பேசுறாரு. 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? நீங்க சொல்லுங்க. 1000 ரூபாய் டிக்கெட் விற்கலாமா? அது கருப்பு பணமா இல்லையா? அது கருப்பு பணமா இல்லையா? சொல்லுங்க. உங்க சொன்ன கேப்பா விஜயா விற்க சொன்னாருன்னு. ஆமா, விஜய் தான் விற்க சொன்னாரு. விஜயோட டிக்கெட் ரேட்டு 150 ரூபாய் தான் விற்கும்னா விஜய்க்கு எவ்வளவு 300 கோடி கொடுக்க மாட்டான். விஜயோட டிக்கெட் ரேட் 1000 ரூபாய் வித்தானா 4 நாள் 400 கோடி 500 கோடி அவன் சம்பாதிச்சு போறது எப்படி? அதனாலதான் இவருக்கு காசு கொடுக்கலாம் 300 கோடி.